வணக்கம். இந்த வீடியோல ஹோட்டல் ஸ்டைல்ல வெங்காய கார சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சட்னி இருந்துச்சுன்னா இட்லி தோசைக்கு பஜ்ஜி போண்டாக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். செம்மையா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு எல்லாத்தையும் வதக்கி தான் அரைக்க போறோம். இப்போ சட்டியில 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வெள்ளைப்பூடை வதக்கிக்கலாம். வெள்ளைப்பூடு ஒரு 8 பல்லு போடுறேன். தீயை கொஞ்சம் சிரித்து வச்சு வதக்கிங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் இருக்கும், அதை நறுக்கி வச்சுருக்கேன். அதில் போட்டுடலாம். கூடவே ஒரு இன்ச்சு கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் போட்டது செவக்கக்கூடாது, கண்ணாடி மாதிரி கலர் மாறாமல் வறுத்துக்கணும். இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் செவந்துக்கிட்டு இருக்கு. பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கிட்டோம். இப்போ இது ஒரு கோழி குண்டு அளவுக்கு ஒரு புளியை அதில் போட்டுடலாம். கலருக்காண்டி ஒரு காஷ்மீர் வத்தல் ஒரு 2 வத்தல் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஒரு 4 போட்டிருக்கேன். மல்லித்தலை கொஞ்சம், புதினா ஒரு புதினா 2 புதினா. இப்போ இதை கைவிடாமல் கிளறுங்க. கைவிட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ கலர் மாறாமல் வதக்கிட்டோம். இப்போ 2 ஸ்பூன் பொரியலையே அதிலே போட்டுடலாம். நீங்கள் பொரியலுக்கு இப்போ இல்லை நடக்கலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே போட்டுடலாம். உப்பையும் இதிலே போட்டுட்டோம். உப்பு போட்டோம்னா எல்லாமே சேர்ந்து வதங்கிடும். இப்போ அடுப்பு அமர்த்திட்டோம். இப்போ இந்த சூட்டுலேயே நல்லா வதக்கி விடுங்க. இதே பாத்திரத்தில் வைக்காதீங்க, ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம் மிக்சியில். தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிருக்கோம். நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ஜாரில் இருக்க சட்னியும் நம்ம தண்ணி ஊற்றி அலம்பி இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த சட்னியை கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு ரொம்ப தாளிக்க போகிறதில்ல, ஒரு சிம்பிளாக தாளிக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கடுகை போட்டுக்குங்க. இதில் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். ஒரு 4 கருவேப்பிலை, ஒரே ஒரு பட்டை வத்தல், இப்போ இந்த மாதிரி வெங்காய சட்னி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். தக்காளி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அருமையாக இருக்கும். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.